வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி. இது நமது சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன். இன்றைக்கி நம்ம WPL அந்த மேட்ச் வந்து பார்க்க போகிறோம். நேற்று வந்து வீடியோ போட முடியல. என்னென்னா நேற்று இந்த பொங்கல் பர்ச்சேஸு அப்புறம் கொஞ்சம் ட்ராவலு அது இதுன்னு சொல்லிட்டு டைம் கரெக்டாக இருந்துச்சு. ப்ரெடிக்ஷனும் பார்க்க முடியல. ப்ரெடிக்ஷன் பார்த்தா தான் வீடியோவே பண்ண முடியும். ஸோ வீடியோவும் போட முடியல. சரி, ஓகே. இன்றைக்கி மேட்ச் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி மேட்ச் வந்து WPL 6வது மேட்ச்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எத்தனாவது மேட்ச்னு சொல்லிட்டு தெரில எனக்கு. டிசிக்கும் யூபி வாரியர்ஸ் அணிக்கும் இடையில் வந்து மேட்ச் வந்து நடக்குது. ஓகேங்களா? மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிற டைம் 7:30 மணி. அதே மும்பை ஸ்டேடியத்தில் டிஒய் பாட்டில் ஸ்டேடியத்தில் தான் வந்து மேட்ச் வந்து நடக்குது. லக்னம் வந்து பார்த்திங்கன்னா சேம் கடக லக்னம். நட்சத்திரம் வந்து அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசியில் வந்து மேட்ச் வந்து நடக்குது. மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீம் மோஸ்ட்லி வந்து ட்ரேடு தராங்க, ஜாக்பாட் தராங்க. இந்த மேட்ச் நம்ம வந்து சொல்லியிருந்தோம், மேட்ச் வந்து 1 இன்ச்சு கூட ஏஞ்சிருக்காது, மூமெண்ட் இருக்காது, ஸ்ட்ரெயிட் ஒன் சைட்னா என்னன்னு பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா மேட்ச் வந்து 20 பைசா டு 20 பைசா 2 ஆப்ஷன் தான் சொல்லியிருந்தேன். 10 பைசாக்கே இருந்தாலும் ஜாக்பாட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒன்று ஸ்ட்ரெயிட் ஒன் சைடு, அந்த மூமெண்ட்டே இருக்காது மேட்ச்சில். அப்படியே ஸ்டார்டிங்லேருந்தே தெரிஞ்சிடும் இந்த மேட்ச் தோக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும். இல்லைனா 20 பைசா டு 20 பைசா ட்ரேட் ஆகினே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது. அப்புறம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சோடனே ஓகே, இதுக்கப்புறம் ட்ரேட் ஆக சான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, 1 லிமிட்டோடு அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிச்சு. நானும் அந்த மேட்ச் ட்ரேட் பண்ணேன். ஸோ ஒரு ஸ்மால் லாஸ் தான். பட் அது வந்து கேப்பபிள் தான். இன்னும் ஒரு சின்ன லாஸ் ஆகும், நம்ம வந்து மேனேஜ் பண்ணக்கூடியது தான். ஏன்னா ஒரு மேட்ச் ஜாக்பாட் பிடிச்சாலே நமக்கு தெரிஞ்சுட்டு அதை வச்சே நான் வந்து ஒரு 20 மேட்ச் கிட்ட விளையாடிடுவேன் ஒரு ஜாக்பாட் அமௌண்ட் வச்சு. ஸோ அது வந்து ஏன்னா நான் வந்து லிமிட்டை வந்து ஃபாலோ பண்ணுவேன். எல்லா மேட்ச்சுக்கும் இந்த லிமிட் தான் ஃபாலோ பண்ணணும், இந்த இடத்துல தான் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்ற மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு வந்து அது பெருசாக இல்லை, ரொம்ப சின்ன என்ட்ரி தான் போனேன். சரி, 6 ஆர்ட்ஸில் வந்து என்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். ஓகே, 6 ஆர்ட்ஸில் வந்து ஒரு என்ட்ரி போனேன். அதுக்கப்புறம் நான் எதுவும் என்ட்ரி எடுக்கலை. ஏன்னா 20 பைசா டு 20 பைசா அந்தமாரி ட்ரேட் ஆகணும், இல்லை ஒன் சைடாக போகணுன்றது தான் நம்ம கெஸ்ஸிங்கு. ஸோ அது வந்து நடக்கலை. ஸ்ட்ரெயிட் ஒன் சைடு அது 6 ஆர்ட்ஸை மூமெண்ட்டை தாண்டி 8 ஆர்ட்ஸ் 9 ஆர்ட்ஸ் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ட்ரேட் ஆக வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, அங்கேயே நம்ம டிசைட் பண்ணியாச்சு. எல்லாம் ஃபஸ்ட் 2 ஓவர்லேயாச்சும் ஒரு விக்கெட் இல்லைனா 2 விக்கெட்டாச்சும் போயிருக்கணும். அதுவும் நடக்கலை. ஸோ மேட்ச் அந்தமாரி ட்ரேட் ஆகாது அப்படின்ற மாரி ஒரு கெஸ்ஸிங். நேற்று வந்து வீடியோ போட முடியல. சரி, இன்றைக்கி வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? டிசி டீம், யூபி வாரியர்ஸ் டீம். டிசி டீமில் லீசார்ட் லீ பயங்கர ஃபார்மில் இருக்காங்க. ஷஃபாலி வர்மா, லாரா வால்வடிட், ஜெமிமா ரோத்ரிக்யூஸ், மேரிசான் கேப், நிக்கி பிரசாத், சினாலி ஹென்ரி, ஸ்னே ராணா, மின்னுமணி, நந்தனி சர்மா, ஸ்ரீ சரணி, இவங்களாம் வந்து போன மேட்ச்சில் விளையாண்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து யூபி வாரியர்ஸ் டீமில் கிரண் நவ்கிரி, மேக் லேனிங், பியோபி லெச்ஃபீல்ட், ஹர்லின் டியோல், தீப்தி சர்மா, சேகரவாட், அப்புறம் டியன்ட்ரா டோட்டின், சோபி எக்கிள்ஸ்டோன், ஆஷா சோபனா, ஷிகா பாண்டே, கிராந்தி கவுட், இவங்களாம் வந்து டிசி டீமில் வந்து விளையாடுவாங்க. மன்னிக்கும், யூபி வாரியர்ஸ் டீமில் வந்து விளையாடுவாங்க. இன்றைக்கி மேட்ச் வந்து ஓரளவு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எப்படின்னா மேட்சோட மூமெண்ட்டு அது வந்து எப்படி இருக்குன்னா 3 ஆர்ட்ஸ் 40 பைசா டு 40 பைசா, இல்லை 30 ஆர்ட்ஸ்லேருந்து மேட்ச் திரும்புறது, 30 பைசாலேருந்து மேட்ச் திரும்புறது, அந்த 4 ஆர்ட்ஸ் வந்து மேட்ச் வந்து திரும்புறது, ஒரு சைடு போகிறது, லிட்டில் பிட் மூமெண்ட் இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் இருக்கும். ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அட்வான்டேஜ் யாருக்கு இருக்குது, வின்னர் யாருன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி டாஸ் வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டாஸ் வந்து இன்றைக்கி டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெஸ்ட்டு பிளேயர்ஸாக லீசார்ட் லீ, ஷஃபாலி வர்மா, லாரா வால்வடிட், நிக்கி பிரசாத், சினாலி ஹென்ரி, நந்தனி சர்மா, இவங்களாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயும் முக்கியமான பிளேயராக லீசார்ட் லீ அண்டு சினாலி ஹென்ரி இவங்க வந்து சூஸ் பண்ணி இருப்பாங்க. இவங்கள வச்சு தான் இன்றைக்கி மேட்ச் ஆனது மூமெண்ட்டே இருக்கும். இவங்க சப்போஸ் அவுட் ஆனாலோ ஏதாச்சும் ஒன்று நடந்தாலோ மேட்ச் வந்து அங்கேயே முடிஞ்சிச்சுன்ற மாரி எடுக்கக்கூடாது. அங்கேயே ஒரு தோல்விக்கான அறிகுறியாக நம்ம அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரெண்டாவது, இந்த சைடு யூபி வாரியர்ஸ் டீமில் மேக் லேனிங், பியோபி லெச்ஃபீல்ட், டியன்ட்ரா டோட்டின், சோபி எக்கிள்ஸ்டோன், ஆஷா சோபனா, கிராந்தி கவுடு, இவங்களாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க.
இவங்கலாம் வந்து முக்கியமான பிளேயராக இருப்பாங்க. இதுலேயும் ரொம்ப முக்கியமான பிளேயர்னால் லிச்ஃபீல்டும் கிராந்தி கவுடு அவங்களும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. அவங்க வந்து ஆட்டத்தின் போக்கை மாற்றக்கூடிய பிளேயர்ஸாக வந்து இருப்பாங்க. நீங்கள் உங்கள் கேப்டனை வந்து சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து நான் வந்து ட்ரீம் 11 அந்தமாரி இப்போ புஷ்கொன்னு சொல்லலை. இது வந்து ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது. ஓகேங்களா? சரி, அடுத்தது மேட்ச் வந்து வின்னர் யாராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வின்னர் வந்து யூபி வாரியர்ஸ் அணி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்குது. மேட்ச் வந்து பெரிய லெவலில் ஜாக்பாட் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க முடியாது. நேற்று ஆன மாரி ஆகலாம், இல்லை அதை விட கொஞ்சம் குறைவான இடத்துலேருந்து யூபி வாரியர்ஸ் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரேட் வந்து நல்ல ரேட் அப்படின்னா நீங்கள் 4 odds ப்ளஸ் வந்து எப்பயுமே நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? லிமிட்டை வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் ஒரு அப்டேட் தருவேன் டெலகிராமில். ஓகேங்களா? பிஃபோர் பிபிஎல் அதில் வந்து நான் ஒரு அப்டேட் தருவேன். அந்த அப்டேட்டை தயவுசெய்து மறக்காமல் பாருங்கள். எல்லா ட்ரேடர்ஸுமே அந்த அப்டேட்டை வந்து தயவு செஞ்சு பாருங்கள். டெலகிராம் சேனலில் ஒரு 12:30 to 1:30 ஒரு அப்டேட் வந்து தருவேன். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அது இன்றைக்கி நடக்கக்கூடிய 4 மேட்சும் வச்சு ஒரு அப்டேட் தரேன். இன்றைக்கி வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு அது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டோடு இந்த டே வந்து முடிக்கலாம். நானுமே இன்றைக்கி செல்ஃப் ட்ரேட் பண்ணுவேன். ஓகேங்களா? இன்றைக்கி நான் ஒரு 3 மேட்ச் ட்ரேட் பண்ணுவேன். அது 3 மேட்ச்சுமே நல்ல ரேட் வந்தால் மட்டும்தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ட்ரேட் பண்ணுவேன், நாளைக்கு ட்ரேட் பண்ணுவேன். அதை விட்டால் ஒரு 2 வீக்ஸுக்கு வந்து ட்ரேட் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி. அதையும் நான் வந்து வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ட்ரேட் பண்ணுவேன். இந்த மேட்ச் வந்து நான் ட்ரை பண்ணுவேன் நல்ல ரேட் வரும்போது. ஓகேங்களா? இன்றைக்கி நான் வந்து யூபி வாரியர்ஸை தான் மையமாக வச்சு நான் ட்ரேட் பண்ண போகிறேன். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் வின்னர் வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ணக்கூடாது. வின்னர் மேலே கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணவே கூடாது. மேக்ஸிமம் நீங்கள் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க, அங்கேருந்து நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து அதை நீங்கள் ப்ராஃபிட்டோடு முடிக்கிறீங்க அப்படின்றது தான் இதில் வந்து மிக மிக முக்கியமான விஷயம். நான் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ட்ரை பண்ணேன் அப்படின்னா அன்றைக்கி வந்து 4 பால் தான். 4 பாலில் வந்து மேட்ச் முடிஞ்சிச்சு. நம்மளால் லாஸ் கட் எதுவுமே பண்ண முடியல அந்த இடத்துல. ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக அங்கே வந்து வின் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இல்லைனா நானுமே எல்லா மேட்சுமே புக் செட்டு லாஸ் கட் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி தான் நாங்கள் வந்து ப்ராஃபிட்டே பண்ணுவேன். அதே சமயம் நீங்கள் ஆட்ஸில் என்ட்ரி எடுக்கும்போது பைசா 1 பைசா 2 பைசா 5 பைசா இந்தமாரி இடத்துல என்ட்ரி எடுக்கும்போது தான் அது வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்குமே. ஈவன் ஆட்ஸில் நீங்கள் என்ட்ரி எடுக்க உங்களோட வின்னிங் பெர்சன்டேஜ் கொஞ்சம் குறையும். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி மேட்ச் வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து சொல்லியிருக்கிறோம். உமன்ஸ் ப்ரீமியர் லீகு டெல்லி யூபி, டாஸ் வந்து டெல்லி, மேட்ச் வந்து யூபி வாரியர்ஸு, பெஸ்ட்டு பிளேயர்ஸ் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறோம். எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் நண்பர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனல் பக்கத்தை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். அதை வந்து நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏதாவது தனிப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து நீங்கள் என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். அன்வான்டான கேள்வி மேட்ச் சமயத்தில் இது இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா அந்த மாதிரிலாம் தேவையில்ல. நீங்கள் வந்து யூடியூப்பில் நான் சொல்கிற விஷயத்தை மட்டுமே நீங்கள் கருத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். இதை தவிர்த்து நான் தனியாக வந்து கேட்கும்போது எந்த மெசேஜும் நான் பண்ண மாட்டேன். உங்கள் தனிப்பட்ட ஏதாச்சும் கேள்வி ஜாதகங்கள் சம்மந்தப்பட்டது அந்தமாரி விஷயங்களுக்கு வேணால் நான் எப்போயா இருந்தாலும் பதில் சொல்லுவேன். மேட்ச் சம்மந்தமாக வந்து ஓவராக கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ உங்களுக்கு மைண்டு தான் டிஸ்டர்ப்ஷன் ஆகும். எனக்கும் அந்த டைமில் டிஸ்டர்பண்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் நீங்கள் வீடியோவில் சொன்னதை மட்டும் கருத்தில் வச்சுன்னு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் இது பண்ணணும். வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்கணும். அது ஏற்றுக்கிற சக்தியும் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கணும். ஏற்றுக்கிற சக்தி அப்படின்னா இப்போ நான் வந்து மாதம் ஒரு 1 lakh அப்படி 1 lakh மாத்திரம் வராது, ஒரு 30K 40K அப்படின்னு சொல்லிட்டு ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் மந்த்லி வந்து ஒரு 5K வந்து என்னால் தாக்கு பிடிக்க முடியும். அது போனாலும் பிரச்சனை இல்லை. அதை வச்சு நான் அந்த 5K வச்சுன்னா 50K ஆனாலும் எனக்கு வந்து பெரிய பெரிய விஷயம். அதை வந்து எனக்கு வந்து கேப்பபிள் இருக்குது. ஓகேங்களா? அந்த 5K எனக்கு போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்தமாரி அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுக்கு எப்போயா இருந்தாலும் பெனிஃபிட் தரும். ஓகே நண்பர்களே அனைவரும் வந்து வெற்றியடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து வந்து சேனலில் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்தி ஆள்னு கொடுத்துருங்க. அனைவரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.